Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல மெட்ராஸ் யுனிவர்சிட்டி IDE UG PG டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ்க்குலாம் ஃபீஸ் வந்து என்னென்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போறோம். நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போட்டாலும் சரி இல்ல ஆஃப்லைன்ல அட்மிஷன் வந்து போட்டாலும் சரி நீங்க அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடியே ஃபீஸ் அமௌண்ட் எல்லாமே வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போடுறீங்கன்னா இந்த ஃபீஸ் அமௌண்ட்டை நீங்க ஆன்லைன்ல பே பண்ணாதான் உங்க அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். அதே போல நீங்க யுனிவர்சிட்டில போய்ட்டு அட்மிஷன் போடுறீங்கனாலும் தேவையான ஃபீஸ் அமௌண்ட்டை நீங்கள் கையில் கொண்டு போகணும். ஃபீஸ் அமௌண்ட் கட்டினா தான் வந்து உங்களோட அட்மிஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த நெசசரி ஃபீஸை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அட்மிஷன் வந்து போடுங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை பொறுத்தவரையும் ஃபீஸில் சில கேட்டகரிஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஏதாவது ப்ரீ கோர்ஸ் ஏதாவது வந்து படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விதமான ஃபீஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு விதமான ஃபீஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டில் வந்து நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து வேரி ஆகும். ஃபர்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா இது போல் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃபீஸ் வந்து வாங்குவாங்க. செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கு காமன் ஃபீஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் ஃபீஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிஏ கோர்ஸுங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சேம் ஃபீஸ் தான் வாங்குவாங்க. பிஏ தமிழ், பிஏ லிட்ரேச்சர் இன் தமிழ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷ், பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ், பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பிஏ கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சேம் ஃபீஸ் தான். நீங்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஆல்ரெடி ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு 6470 ரூபா வந்து ஃபீஸ் வந்து வாங்குவாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் +2 பாஸ் பண்ணிட்டு இங்கே வந்து நீங்கள் வந்து பிஏ பண்ண வரீங்க அப்படின்னா 6770 ரூபா. அதர் ஸ்டேட்டில் +2 பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 6870 ரூபா நீங்கள் ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 5120 ரூபா, தேர்ட் இயருக்கும் 5120 ரூபா. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஐடியில் நீங்கள் பிஏ படிக்க போகிறீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஃபீஸ். 3 வருஷத்துக்கான ஃபீஸ் வந்து இதுதான். பிஏ ஃப்ரெஞ்ச், அதுக்கப்புறம் பிஏ சோஷியாலஜி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி சைக்காலஜி, பிஎஃப்ஏ மியூசிக், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா காமன் ஃபீஸ் தான். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஆல்ரெடி ஏதாவது கோர்ஸ் படிச்சிருக்கவங்களுக்கு 9370 ரூபா வந்து ஃபீஸ் வரும். அதே தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 9670 ரூபா. அதர் ஸ்டேட்டில் படிச்சுட்டு வந்தீங்கன்னா 9770 ரூபா ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. செகண்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 8020 ரூபா, தேர்ட் இயருக்கும் 8020 ரூபா. இதுதான் உங்களுக்கு ஃபீஸாக வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிகாம் பேங்க் மேனேஜ்மெண்ட், பிபிஏ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக சேம் ஃபீஸ் தான் வாங்குறாங்க. பிகாம் அண்ட் பிபிஏக்கு பார்த்தீங்கன்னா 7450 ரூபா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 7750 ரூபா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 7750 ரூபா, அதர் ஸ்டேட்டுக்கு 7850 ரூபா வந்து வாங்குறாங்க. அதே பார்த்தீங்கன்னா செகண்ட் இயருக்கு 6100 ரூபா, தேர்ட் இயருக்கும் 6100 ரூபா வந்து ஃபீஸாக வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஹையஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஜியோகிராஃபி அண்ட் பிசிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் ஃபீஸ் தான். ஃபீஸுமே பார்த்தீங்கன்னா 10,000 கிட்டக்க உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தீங்கன்னா 10,070 ரூபா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 10,370 ரூபா, அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 10,470 ரூபா, செகண்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 8720 ரூபா, தேர்ட் இயருக்கும் சேம் அதே ஃபீஸ் தான். ஸோ யூஜியில் பார்த்தீங்கன்னா அவங்க இத்தனை கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஜி ப்ரோக்ராம் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கிராஜுவேட், அதர் யூனிவர்சிட்டி கிராஜுவேட்ஸ்னு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. அதாவது நீங்கள் யூஜி வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வரீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீஸ், யூஜி வந்து வேறு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு பிஜி வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிக்க வரீங்கன்னா உங்களுக்கு வேறு ஃபீஸ். ஒன்றும் இல்லை, 400 ரூபா வந்து டிஃப்ரென்ஸ் வரும், அவ்வளோதான். எம்ஏ தமிழ், எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ், எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் ஃபீஸ் தான். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்தீங்கன்னா 7400 ரூபா, அதர் யூனிவர்சிட்டிலேருந்து படிச்சுட்டு வரீங்கன்னா 7800 ரூபா ஃபர்ஸ்ட் இயருக்கு, செகண்ட் இயருக்கு 5950 ரூபா. இதுதான் வந்து ஃபீஸாக வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எம்ஏ கிறிஸ்டியன் ஸ்டடீஸ், எம்ஏ சான்ஸ்கிரிட், எம்ஏ அப்ளைட் சைவ சித்தாந்தா, எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே ஃபீஸ் தான் வந்து வாங்குறாங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கிராஜுவேட்னா 8400 ரூபா, அதர் யூனிவர்சிட்டி கிராஜுவேட்னா 8800 ரூபா, செகண்ட் இயருக்கு 6950 ரூபா வந்து உங்ககிட்ட வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ஏ சோஷியாலஜி அண்ட் எம்எஸ்சி சைக்காலஜி ரெண்டுக்குமே ஆல்மோஸ்ட் சேம் ஃபீஸ் தான். மெட்ராஸ் யூனிவர்சிட்டினா 11,600 ரூபா, அதர் யூனிவர்சிட்டினா 12,000 ரூபா, செகண்ட் இயருக்கு 10,150 ரூபா வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் ஹையஸ்ட் ஃபீஸ்னா எம்எஸ்சி கவுன்சிலிங் சைக்காலஜி, எம்எஸ்சி சைபர் ஃபாரன்சிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்னா 12,450 ரூபா, அதர் யூனிவர்சிட்டினா 12,850 ரூபா, செகண்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 11,000 ரூபா உங்ககிட்ட ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையஸ்ட் எம்எஃப்ஏ மியூசிக், எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எம்எஸ்சி ஜியோகிராஃபி, நெக்ஸ்ட் எம்ஏ ஜேர்னலிசம். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 16,000 ப்ளஸ் வரும். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்னால் 16,150, அதர் யூனிவர்சிட்டினா 16,550,
செகண்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 14,700 rupees உங்ககிட்ட வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபீஸ் வந்து இதுக்கு கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி சில டிப்ளமோ கோர்ஸில் 1 year இருக்கும், சில இது வந்து 6 months இருக்கும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறப்ப அதுக்கான ஃபுல் ஃபீஸையுமே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருந்தீங்கன்னா ஒரு ஃபீஸ், அதர் யூனிவர்சிட்டியில் கிராஜுவேட் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட் ஃபீஸாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒவ்வொரு விதமான ஃபீஸ் வந்து வாங்குவாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 5,000 + தான் உங்களுக்கு டிப்ளமோக்கு ஃபீஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் அண்ட் ஃபினான்ஸ் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட 12,400 rupees வாங்குவாங்க. இது எல்லாமே வந்து ஒன் டைம் பேமெண்ட் தான். ஒரு டைம் வந்து அந்த கோர்ஸுக்கு நீங்கள் ஃபுல்லாக ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 19 கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டைம் பேமெண்ட் தான். அந்த கோர்ஸ்க்கான ஃபீஸை ஒன் டைமில் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஏதாவது கோர்ஸ் படிச்சுட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா ஒரு ஃபீஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் +2 பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு ஃபீஸ், அதர் ஸ்டேட்டில் வந்து +2 பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு விதமான ஃபீஸ் வந்து உங்ககிட்ட கலெக்ட் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் ப்ரோக்ராமுக்கும் 5,000 + ஃபீஸ் உங்ககிட்ட வந்து வாங்குவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 8,400 + தான் வந்து ஃபீஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க இந்த கோர்ஸுகளுக்கு ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெப்சைட்டில் ப்ராஸ்பெக்டஸ் அவைலபிளாக இருக்குது. அதை கிளிக் பண்ணாலே இந்த ஃபீஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். பார்த்துட்டு நீங்கள் அட்மிஷன் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஆன்லைனில் எப்படி அட்மிஷன் போட்டதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.